بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله يحب الأبرار الأخفياء الأتقياء الذين إذا غابوا لم يفتقدوا وإذا حضروا لم يدعوا ولم يقربوا إلى آخر الحديث، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹஸரத் கௌஸுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகின்ற வலிமார்களின் தலைவர் என அழைக்கப்படும் அந்த இறைநேசரின் நினைவு தினம். இந்த நாள் அவர்களுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை கூட நமக்கு அறிவிக்கும் ஒரு நாளாக இருக்கும். இன்று பலஸ்தீனில் நமது சகோதரர்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாகியிருக்கின்றார்கள். மிக மட்டரகமான அரசியல் சதிவலையில் இன்றைய இஸ்லாமிய உலகம் முழுவதும் சிக்கியிருக்கிறது. காசா நகரின் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய படுபயங்கரமான தாக்குதலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் தற்பொழுது பலத்த கண்டனங்கள் வெளிப்பட்டு வருகின்றன. பல்வேறு நாடுகளில் மக்கள் தன்னெழுச்சியாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகிறார்கள். இதுவரை பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்ளாத ஐரோப்பிய நாடுகள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக பலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருகிறது. கடந்த வாரம் செப்டம்பர் 22 பிரான்ஸ் நாடு பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. குறிப்பாக அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா சபையின் 80வது பொதுக்குழு கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இப்படி அறிவித்தார்: I declare that today the France recognize the state of Palestine. இன்று பலஸ்தீனை பிரான்ஸ் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்று அறிவித்தபோது அரங்கமே அதிர்ந்தது. அதற்கு முந்தைய 21 ஆஸ்திரேலிய பிரதமர் தன்னுடைய நாடான ஆஸ்திரேலியா பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கூறினார். இதே நாளில் இங்கிலாந்தின் பிரதமர் தனது வலைதளத்தின் வழியாக வெளியிட்ட வீடியோவில் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள நெருக்கடிகளை கணக்கில் எடுத்து தங்களது நாடு பலஸ்தீன தனி நாடு திட்டத்தை அங்கீகரிப்பதாக கூறினார். முந்தைய வரலாறுகளை நாம் சற்று பார்த்தால் 1988 யாசர் அரஃபாத் அவர்கள் பாலஸ்தீனை ஒரு நாடாகவும் கிழக்கு ஜெருசலத்தை அதன் தலைநகராகவும் அறிவித்த போது அதை முதலில் அல்ஜீரியா அங்கீகரித்தது. அதைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் 80 நாடுகளுக்கும் அதிகமானவை பலஸ்தீன தனிநாடு கொள்கையை அங்கீகரித்தன. 2010 இந்த எண்ணிக்கை 130 உயர்ந்தது. 2011 பலஸ்தீன் தனி
பலஸ்தீன் நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர முயற்சித்த போது அது தோல்வி அடைந்தது. அதற்கு காரணம் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை தோல்வியடைய செய்தது. எனினும் 2012 உறுப்பு நாடு அல்லாத, அதாவது நாடுகளில் ஒன்று என்ற நிலை இல்லாமல் பார்வையாளர் அந்தஸ்து பலஸ்தீனத்திற்கு வழங்கப்பட்டது. மேலும் அப்பொழுது ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் பலஸ்தீன கொடியும் ஏற்றப்பட்டது. இந்த நிலையில் 2023 இஸ்ரேல் காசாவின் மீது போர் தொடுத்த போது தற்போதுள்ள இந்த சூழலில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு புதிய அலை உருவானது. அதன் பிறகு நார்வே, அயர்லாந்து, மெக்சிகோ, ஸ்பெயின், ஆர்மீனியா உள்ளிட்ட 10 நாடுகள் பலஸ்தீன தனிநாட்டிற்கு ஆதரவு தெரிவித்தன. கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளின் எண்ணிக்கை 146 உயர்ந்தது. ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு சர்வதேச சமுதாயம் 4 அளவுகோல்களை வைத்திருக்கிறது. ஒன்று, அந்த நாட்டிற்கு நிரந்தர குடிமக்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த நாட்டிற்கு சொந்த நிலம் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த நாட்டிற்கு ஒரு அரசு இருக்க வேண்டும். நான்காவது, அந்த நாட்டிற்கு வெளிநாடுகளுடன் உறவு இருக்க வேண்டும். ஆனால் பலஸ்தீன் நாட்டிடம் இந்த தகுதிகள் முழுமையாக இல்லை என்று சொல்லி அவைகள் இதுவரை நிராகரித்துக் கொண்டே வந்தன. எப்படி இருக்க முடியும்? ஏனெனில் அது முழுக்க இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அந்நாட்டின் பல பகுதிகளும் இஸ்ரேல் சட்டவிரோத குடியேற்றங்களை ஏராளமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதன் வெளியுறவு கோட்பாடு வெறும் கௌரவம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பலஸ்தீனின் சார்பில் கலந்து கொள்வதற்கு பலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் விரும்பிய பொழுது அதற்கான விசாவை கூட சமீபத்தில் அமெரிக்கா வழங்கவில்லை என்பதுதான் உண்மை. நிலைமை இப்படி இருந்தாலும் பலஸ்தீன மக்கள் தங்களது நீண்ட தியாகம், அர்ப்பணிப்பு, போராட்டங்கள் மூலம் பாலஸ்தீனத்திற்கு எதிரான அங்கீகாரத்தை ஓரளவில் பாலஸ்தீனத்திற்கான தங்களது நாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அங்கீகாரத்தை ஓரளவில் பெற்று வந்தனர். காசாவின் மீது கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய மனிதாபிமானமற்ற பயங்கரவாத தாக்குதலும் காசாவில் நிலவக்கூடிய பட்டினிச்சாவுகளின் நிலவரமும் இஸ்ரேல் காசாவை மட்டுமல்லாது லெபனான், சிரியா, யமன், கத்தார் உள்ளிட்ட பல நாடுகள் மீது தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருவதும் உலக மக்களின் இதயத்தை உலுக்கத் தொடங்கியது. அதன் பயனாக காசாவை பாதுகாப்பது என்பதை தாண்டி தனி சுதந்திர பலஸ்தீனத்தை பிரகடனப்படுத்துவதுதான் இஸ்ரேலின் ஆதிக்கத்திலிருந்து பலஸ்தீனத்தை விடுவிப்பதற்கு நன்றாக வசதியாக இருக்கும் என்பதை நோக்கி உலக நாடுகளை இந்த சூழல் நிர்பந்தப்படுத்தி இருந்தது. நிலைமை இவ்வாறு மாறி வருவது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து மறைமுகமான மிரட்டி பல்வேறு அச்சுறுத்தல்களை கொடுத்து வந்தது. உலக சமுதாயம் இதை பொருட்படுத்தவில்லை. காசா மக்களை இனியும் வேண்டுமென்றே இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினி போடுவது இனியும் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டர்கள் சுயமாக முடிவுக்கு வந்தார்கள். அரசுகளை இனி எதிர்பார்த்து கொண்டிருப்பதில் பயனில்லை. நமது கண்ணுக்கு எதிராகவே ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதும் பசியில் பட்டினியால் துடிதுடித்து இறப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அது ஒருபொழுதும் மனிதாபிமானமாக ஆகாது என்று முடிவு செய்து வெகுஜன மக்கள், பொதுமக்களில் ஒரு சாரார் ஒன்றிணைந்து இஸ்ரேலின் மிரட்டலை பொருட்படுத்தாமல் காசா மக்களுக்கு உதவ கடல் வழியாக பல ஐரோப்பிய நாட்டு பொதுமக்கள் படகுகளிலும் சிறிய கப்பல்களிலும் நிவாரணப் பொருட்களுடன் இஸ்ரேலின் பாதுகாப்பையும் மீறி காசாவுக்கு நேரே செல்ல துணிச்சலாக முயன்று கொண்டிருக்கின்றனர். வெளிநாட்டு பல்வேறு பகுதிகள், ஐரோப்பில் பல நாடுகள், அதில் முக்கியமாக வெகுஜன மக்கள் பல்வேறு சில பெயர்களை சொல்வதானால் காலநிலை ஆர்வலர் என சொல்லப்படக்கூடிய கிரெட்டா துன்பத், ஐரிஸ் நடிகர் நியாம் கன்னிகாம், நெல்சன் மண்டேலாவுடைய பேரர் என்று, மேலும் பிரான்ஸ் எம்பிக்களில் மேரி மிஸ்பியன், ரீமா ஹசன் ஆகியோருடன் மிக பொதுமக்கள் மட்டுமின்றி வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸ், கல்வியாளர்கள் என
இதில் ஒரு பெரும் கூட்டம் பல்வேறு கப்பல்களில் கசாவை நோக்கி பயணிக்கின்றது. சில நாடுகளில் இதில் கடற்படையினரும் சேர்ந்து கொள்கின்றனர், அவர்களும் அதில் ஏறிக்கொள்கின்றனர். உலகின் மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களின் படை இது என வர்ணிக்கப்படுகிறது. பல்வேறு நாடுகள் இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத நிலையில் இஸ்லாமிய நாடுகளும் கூட பெரிய அளவில் இதற்கு எதிரான எந்த ஒரு செயல்பாட்டையும் வெளிப்படுத்தாத நிலையில் இப்படி பொதுமக்களே துணிந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அதிசயமும் உலகம் அதிசயமாக பார்க்கிறது. இந்த படையினர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றிணைந்து ஜெனோவோ, பார்சிலோனோ, துனிசியா ஆகிய துறைமுகங்களிலிருந்து புறப்பட்டனர். மத்திய கடல் வழியாக பயணித்து கஸா துறைமுகத்தை அடைந்துவிட வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், மேலும் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தங்களால் இயன்ற அளவு ஏற்றிக்கொண்டு அவர்கள் பயணப்பட்டுள்ளனர். இந்த கப்பல்களில் 2 கப்பல்களின் மீது ட்ரோன் தாக்குதலுக்கு ஆளானது. இதை இஸ்ரேல் தான் செய்துள்ளது என்பது வெளிப்படையானாலும் இஸ்ரேல் அதற்கு நேரடியாக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. இது பற்றி துனிசியா விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இந்த கப்பல் அணியினர் நேற்று கஸா பகுதியை நெருங்கியதும் எதிர்பார்த்தது போலவே அதிலிருந்தவர்களை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்து தனது நிலப்பரப்பிற்குள் கொண்டு சென்றது. அதுபோல அவர்கள் கொண்டு வந்த பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளது. இதையும் மீறி ஓரிரு கப்பல்கள் இஸ்ரேலின் கண்ணில் மண்ணை தூவி கஸாவிற்குள் நுழைந்துள்ளன என செய்திகள் வருகின்றன. இப்போதும் இன்னும் பல கப்பல்கள் கஸாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகிறது. உலகின் கண்ணெதிரே இஸ்ரேல் அமெரிக்காவின் துணையுடன் இந்த 2 ராட்சத அரசுகளும் இணைந்து கணக்கில்லாத குண்டுகளை கஸாவின் மக்களின் மீது, அவர்கள் வாழ்விடங்களின் மீது எரிந்து அவர்களது இல்லங்களை அழித்து, மேலும் தண்ணீர், மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்க விடாமல் அவர்களை பட்டினி போட்டு கொண்டுடித்து அவர்களின் சொந்த நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிவிடலாம் என்று நினைக்கிற மாபெரும் பாதகத்தை, நவீன ஃபிரௌனின் கொடுங்கோன்மையை ஒன்றிணைந்து நடத்துகின்ற, மேலும் அட்டூழியத்தை கண்டு பணபலமிக்க அரபு நாடுகள் கூட வெறும் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிற போது சாமானிய மக்கள் ஒன்றிணைந்து அந்த அக்கிரமத்தை தடுக்க மேற்கொண்டிருக்கின்ற இந்த முயற்சி உலகின் மிக உன்னதமான போராட்டமாக கருதப்படுகிறது. இந்த கப்பலில் செல்வோர் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும், கண்டிப்பாக இஸ்ரேல் தங்களை தடுக்கும், தேவை ஏற்படின் குண்டுமலை கூட பொழியும், தங்களை அழிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்று முழுமையாக தெரிந்திருந்தும் கண்டிப்பாக அதில் அவர்கள் பயணம் செய்வது என்பது உலகத்தை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறது. கொஞ்சம் இஸ்ரேல் நாகரிகமாக நடந்து கொண்டால் தங்களை திருப்பி அனுப்பி உணவுப் பொருட்களை கொடுக்க விடாமல் நாங்கள் கொடுக்கிறோம் என்று வாங்கி கொண்டு, அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதும் இவர்களுக்கு தெரியும், வாங்கி கொண்டு தங்களை விடுவிப்பார்கள். இப்படி தெரிந்திருந்தோம் நம்மளை இஷ்டத்துக்கு அங்கே உள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், அல்லது குண்டுமலை பொழிந்து தங்களை சாகடித்து விடலாம் என்பது தெரியும், அல்லது ஒருவேளை தங்களை கைது செய்து உள்ளே அடைக்கலாம் என்றும் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குன்னு எதிர்பார்த்தா கூட முழுமையான பொருட்களை தாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்குற, நாங்கள் கொடுக்க தெரியும், நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் போங்கன்னு சொன்ன அனுப்பி வைப்பார்கள் குறைந்தபட்சம். அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வதில் என்ன பலன் இருக்கிறது? இவைகள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் முழுக்க உலக நாடுகளின் ஒட்டுமொத்த உலக அரசுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்குமாக, ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற விலை மிக அதிகம், தங்களது உயிரையே பணயம் வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சூழல் ஒரு பக்கம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் உலகத்தின் பல்வேறு நாடுகள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று குரல், ஏற்கனவே அப்படிப்பட்ட குரல்கள் இல்லை, இப்பொழுது கஸா மட்டும் இல்லை, பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும் என்ற குரல் ஓங்கி வரக்கூடிய இந்த சூழல், இதனால் அரசுகள் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த நாட்டின் மக்கள் நமக்கு எதிராக போராடுவார்கள். நம்முடைய சுயரூபம் இங்கே எல்லாம் தெரிந்துவிட்டது. இதுவரை நமக்கு ஆதரவாக ஒரு வகையான இரக்க சிந்தனையை உலகத்தின் பல நாடுகளில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இப்பொழுது அது குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும்.
என்பது உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். பல நாடுகள் போர் குற்றவாளியாக வெளிப்படையாக அவர் அறிவித்திருக்கிறார். தேவைப்படும் பட்சத்தில் தங்களுடைய பகுதிக்கு நுழைந்தால் கைது செய்வோம் என்றும் பல நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இப்படி பல நாடுகள் அறிவித்திருக்கின்ற சூழல், சில நாடுகள் அமைதியாக இருந்தாலும் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடி வருகின்ற மனநிலை, இவைகளெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தன்னெழுச்சியாக ஒரு வெகுஜன மக்கள் பெரிய பெரிய அதாவது மருத்துவர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் தன்னெழுச்சியாக தாங்களே கப்பல்களில் பயணம் செய்து வருகின்ற வழியில் வருபவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை ஏற்றிக்கொண்டு இவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செல்கிறார்கள். இது 1-2 கப்பல்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன, இன்னும் பயணம் செய்யவிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் அவர்களிடத்தில் ஒரு வகையான மிரட்சியை ஏற்படுத்தி இருப்பதால் உலகின் ஒட்டுமொத்த கவனமும் காசாவுக்கு ஆதரவாகவும் தலீப் பாலஸ்தீன நாடு உருவாக்கப்படவும் இப்பொழுது அந்த கவனம் இணைந்திருப்பதால் இஸ்ரேலும் அதன் கூட்டாளியான அமெரிக்காவும் இந்த சூழலை புரிந்து கொண்டு இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது அமெரிக்க அரசின் வழியாக அறிவிக்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இஸ்ரேல் கசாவின் மீது குண்டு வீசிக் கொண்டிருப்பது, உணவுப் பொருட்களை தடை செய்வது, இஸ்ரேல் பாடுபட்டு உருவாக்கக்கூடிய தனக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாகிவிடும் என்பதை உணர்ந்திருப்பதால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு 20 அம்ச போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். பல இஸ்லாமிய நாடுகள் இதை வரவேற்றிருக்கின்றன, இந்தியா போன்ற நாடுகளும் வரவேற்றிருக்கிறது. ஆனால் உண்மையில் இதனுடைய திட்டங்கள் அனைத்தும் கொடுமையானவை என்பதில் சந்தேகமே இல்லை, ஒரு தரப்பு சார்ந்தவை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் சிலர் ஏதோ இவ்வளவு தூரம் முடிஞ்சதுக்கு பின்னால இப்பொழுதாவது ஏதோ ஒரு பேச்சுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது அரபு நாடுகள் இதை அப்படியே அங்கீகரிப்பதாக சொல்வது கூட அது அவர்களுடைய பலகீனமாகத்தான் கருத வேண்டும். தன் சகோதரர்களை பாதுகாப்பதற்கு கொஞ்சமும் சக்தி இல்லாத, வக்கில்லாத, பலகீனம் அடைந்திருக்கக்கூடிய, வலுவிழந்திருக்கக்கூடிய இவர்கள் இதை ஆதரிப்பது அது ஒரு பக்கம் அது அமெரிக்காவுடைய அடிமைத்தனம் என்று சொல்லலாம், அல்லது நல்ல எண்ணத்தில் சொல்வதாக இருந்தால் ஏதேனும் ஒரு வகையில் கஸா மக்கள் கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளட்டும் எப்படியாவது என்ற எண்ணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த ஒவ்வொரு திட்டங்களும் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரான சூழல் உலகம் முழுவதும் பரவி இருப்பதால் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு நல்லவர்களை போன்று சில திட்டங்களை அவர்கள் முன்வைத்து இதன் ஊடாக நாம் போர் நிறுத்தத்தை செய்கின்றோம் என்று வருகிறார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் எப்படியேனும் ஒரு அமைதி ஏற்பட்டால் போதும் என்ற மனநிலை சிலரிடத்தில் இருக்கிறார். ஆனால் உண்மையில் இவர்கள் கொடுக்கின்ற இவர்களது திட்டங்கள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவை என்பதில் துளியளவும் சந்தேகத்திற்கு இடமில்லாதவை. அனைத்தையும் விளக்கிச் சொல்லவில்லையானாலும் 1-2 தகவலை மட்டும் சொல்கிறேன். அந்த 20 அம்ச திட்டங்களில் நீங்கள் பத்திரிகையில் படித்திருந்தால் தெரியும், முதன்மையானது அது மிகப்பெரிய அபத்தமானது, அக்கிரமமானது. முதல் அந்த திட்டமே என்னன்னு சொன்னா, கஸாவை பயங்கரவாத செயல்கள் இல்லாத நகரமாக ஆக்குவோம் என்று தொடங்குகிறது. கஸாவில் எங்கே பயங்கரவாத செயல்கள் இருக்கிறது? ஒட்டுமொத்த பயங்கரவாத செயல்களை அனைத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கஸாவை தங்களுடைய இருப்பிற்காக போராடுகின்ற மக்களை அங்கு தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் இருப்பதாக குறிப்பிடுவது மிகப்பெரிய அநியாயத்தின் உச்சம். இந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய பயங்கரவாதி என்று சொன்னால் அது இஸ்ரேல் தான். கஸாவின் மக்கள் தங்களது இருப்பிற்காகவே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள கைதிகளில் ஒருவரை விடுதலை செய்யும் பொழுது இஸ்ரேல் தான் பிடித்து வைத்துள்ள கஸாவுடைய மக்களில் 10-20 பலஸ்தீனியர்களை விடுதலை செய்கிறார்கள் என்றால் அந்த பிராந்தியத்தில் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே வெளிப்படையான சாட்சியாகும் புரிபவர்களுக்கு. எனவே இந்த உடன்படிக்கை பசப்பு வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறது என்பதுதான் உண்மையாகும். இரண்டாவதாக, உலகின் முதலீடுகளை ஈர்த்து கஸாவை மறுகட்டமைப்பு செய்வோம் என்று அமெரிக்க அரசு சொல்கிறது. உலகின் முதலீடுகளை ஈர்த்து கஸாவை மறுகட்டமைப்பு செய்வோம் என்று சொல்கிறது. நாம் பார்ப்பதற்கு ஏதோ உலக நாடுகளிலிருந்து பணம் பெற்று கஸாவை சரி செஞ்சு
அழிச்சதே நீங்க தானடா, நீங்க என்னத்தை சரி செய்ய போறீங்க? கஸாவை சரி செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதை போன்று ஒரு தோற்றம் நிறைந்த வார்த்தை இது. ஆனால் இது ட்ரம்புடைய பழைய திட்டமாகும். சில மாதங்களுக்கு முன்பே அவர் வெளிப்படையாக மிக கேவலமாக மட்டரகமான கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு மிக மோசமாக பயன்படுத்திய வார்த்தை, அந்த கஸா மக்களை பார்த்து கஸாவை காலி செய்து விடுங்கள், நீங்கள் வேறு எங்காவது செல்லுங்கள், அங்கு சிறந்த கடற்கரை இருக்கிறது, அதில் நாங்கள் சிறப்பான கட்டிடங்களை கட்டி அதை ஒரு சுற்றுலா தலமாக ஆக்குவோம் என்று கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் அவர் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். இப்பொழுது அதுதான் பசை தடவிய சில பசப்பு வார்த்தைகளை உள்ளடக்கி திட்டமாக தங்களுடைய பிளானாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மூன்றாவதாக கஸாவின் நிர்வாகத்தை கஸாவுடைய நிர்வாகத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரிட்டனுடைய முன்னாள் அதிபர் டோனி பிளேர் போன்றவர்களின் தலைமையில் அமையும் ஒரு குழு நிர்வாகம் செய்யும் என்று இந்த திட்டம் கூறுகிறது. கஸாவை இஸ்ரேலுக்கு திறந்துவிடும் உலகமாக ஐக்கியத்தனத்தின் அடையாளம் இது. இந்த கொடுமையான திட்டத்தை அரபு நாடுகளும் சில இஸ்லாமிய நாடுகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன என்று அமெரிக்க அரசு கூறுகிறது. உலக நாடுகள் இதை ஏற்றுக்கொள்கின்றன என்று பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. இது எந்த அளவிற்கு மிகச் சரியான உண்மை என்பது போக போக தெரிய முடியும் நம்மால். மேலும் இந்த திட்டத்தில் ஒன்றாக ஹமாஸ் அமைப்பினருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று கூறுகிறது. ஹமாஸ் அமைப்பினர் இதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த திட்டங்களை பற்றி முழுமையாக அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை. இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை மட்டும், யாருக்கு யார் மன்னிப்பு வழங்குவது என்று ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினார்கள். ஹமாஸுக்கு மன்னிப்பு வழங்குறதுக்கு யார் யாருக்கு மன்னிப்பு வழங்கணும்? மன்னிக்கிறாங்க நாங்க மன்னிக்கணும், நீங்களை மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர்கள் எதிர்வினையாற்றிருக்கின்றார்கள். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த திட்டம் குறித்து வலுவான நேர்மையான திருத்தம் சொல்லக்கூட ஒரு அரபு நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் ஒரு குரல் கூட வெளிப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயம். எந்த ஒரு பெரிய இஸ்லாமிய நாட்டின் தலைவரும் கூட பலஸ்தீன மக்களின் யதார்த்தமான போராட்ட குரலை முன்னெடுக்கவில்லை. பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அக்கிரமங்களை பற்றி ஒரு வார்த்தையோடு பேசவில்லை என்பது துன்பத்திலும் துன்பம். எனவே இந்த திட்டங்கள் அனைத்து 20 அம்ச திட்டம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு சார்பானதுதான். முதல் கட்டமாக பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் முனைப்பில் இருக்கக்கூடிய உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்புவதுதான் இதனுடைய நோக்கம். ஒட்டுமொத்த மக்களும் உலகத்தின் பல்வேறு நாடுகளும் பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூறி வருகின்ற நேரத்தில் அந்த சிந்தனையிலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கான திட்டம் தான் இது. மேலும் இதை போன்ற அவர்களுடைய பல அம்சங்களும் பல பிளான்களும் திட்டத்தின் பல்வேறு கூறுகளும் பலஸ்தீனர்களின் சுய உரிமை போராட்டத்தை நசுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அநீதியான உடன்படிக்கைக்கு கஸா மக்கள் இப்போதைக்கு இஸ்ரேலின் அடாவத்தை தணித்திருந்து தற்காலிக சுவாசத்தையாவது பெறட்டும் என்ற எண்ணத்திலேயே அரபு நாடுகளும் மற்ற நாடுகளும் இந்த திட்டத்தை வரவேற்கின்றன என்று நாமவே புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பலஸ்தீன மக்களின் கருத்தை இதில் சுத்தமாக முடமாக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் பலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் கூட இதில் இணைக்கப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இது குறித்து வாய் திறந்து தெளிவாக பேச ஒரு இஸ்லாமிய தலைவர் கூட இல்லை என்பது இப்போதைக்கு மிகப்பெரிய சோகமாகும். இந்த சூழலில் தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களோடு தொடர்புடைய ஒரு தகவலை பதிவு செய்கிறேன். அவர்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் காலத்தில், அவர்கள் வளர்ந்து வந்த காலத்தில் இஸ்லாமிய உலகம் இன்றைக்கு இறைப்பதை போல் பலவீனப்பட்டுத்தான் இருந்தது. எல்லா வகையிலும் தீனுடைய விஷயத்திலும் பண்பியலிலும் அஹ்லாக்கிலும் அதேபோன்று ஆட்சியின் அரசுகளின் வழியாகவும் மிகப்பெரிய பலகீனத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். வரலாற்றை பார்த்தால் இன்னும் இதைவிட கூட மோசமாக இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி அப்பொழுது இருந்தாலும் தங்களுடைய நிலப்பகுதியை கூட காப்பாற்றிக் கொள்ளும் சக்தியில் அவர்கள் இல்லை. கிறித்துவ சிலுவை யுத்தக்காரர்கள் பைத்துல் முகத்தஸை மட்டுமின்றி சிரியா வரை உண்டான ஏராளமான முஸ்லிம்கள் நிலத்தை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். பலஸ்தீன் மட்டும் 90 வருடமாக சிலுவை யுத்தக்காரர்களின் பிடியில் இருந்தது. இதை மீட்பதற்கான திட்டங்களோ சிந்தனையோ கூட முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் அப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. அந்த சிந்தனையை முதலில் விதைத்தவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள்தான் அத்தகைய சிந்தனையை மக்களிடம் முழுமையாக முதலாக அதை தோற்றுவித்தார்கள். அவர்களது வரலாற்றை படித்து பார்த்தால்
பலஸ்தீனத்தை மீட்கும் முயற்சியில் மீட்கும் சிந்தனையை அவர் மக்களின் இதயத்தில் விதைத்தது மட்டுமின்றி, குறிப்பாக ஆண்கள் மட்டுமின்றி 800 பெண்கள் கூட இதற்கு தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய சொற்பொழிவின் ஒரு வாசகத்தை பார்த்தால் தெரியும். அவர்கள் சொற்பொழிவின் ஒரு வாசகத்தில் சொன்னார்கள், சாரத்தில் முழு குலி கசீர் மினல் ஹல்கி ஆலிஹத்தன். இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய ஆட்சியே கடவுளாக மாறிவிட்டது. அதை அவர்கள் தெய்வமாக கருதுகிறார்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமாக ஆட்சி அதிகாரத்தை தாங்கள் கைவசம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற கருத்திலும், கது சாரத்து துன்யா வல் கினா வல் ஆஃபியா வல் ஹவ்லு வல் குவத்து ஆலிஹத்தன் என்ற வசதியும் ஆரோக்கியமும் சுகமும் கடவுளாக பார்க்கப்படுகிறது. நான் வசதியாக இருக்கின்றேனா எனக்கு அது போதும், எனக்கு செல்வம் கிடைக்கிறதா எனக்கு அது போதும், நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றேனா அது போதும். இந்த தங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அவர்கள் பெறுகின்ற வசதியே அவர்களுக்கு ஏதோ கடவுளாக தெரிகிறது. அசலை விட்டுவிட்டு இவர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்திற்காக போராடுகின்ற நிலை, இதே நிலை நீடித்தால் இவர்கள் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களா இல்லையா என்பதே சந்தேகத்திற்கு இடமாக இருக்கும் என கடுமையான வார்த்தைகளினால் அவர்களுக்கு உணர்வுகளை தூண்டி, அல்லாஹ்விற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. எவ்வளவு நாட்களுக்குத்தான் நீங்கள் சுகத்தின் அடிமையாக இருப்பீர்கள்? அந்த சுகத்தின் நீங்கள் அடிமையாக இருப்பது சத்தியத்திற்கு எதிரான ஒரு சூழலையும் அநியாயத்தை கூட வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் அல்லவா உங்களை கொண்டு வந்து விட்டது என்று அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக மக்களிடத்தில் அந்த உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்றைய அரசர்கள் தவறானவர்களை நீதிபதி நியமிக்கின்ற பொழுது கூட முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் குரல் கொடுத்தார்கள், எப்படி இது போன்றவர்களை உங்களால் நியமிக்க முடிகிறது? அநியாயக்காரர்களை நீங்கள் நீதிபதியாக நியமிக்கின்றீர்கள், நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்றெல்லாம் கடுமையாக எச்சரித்தார்கள் என்று வாசகங்கள் வருகின்றன. இவ்வாறு மக்களிடத்தில் எழுச்சியை தூண்டியது மட்டுமின்றி, அந்த நேரத்தில் அவ்வாறு அவர்களது எழுச்சியினால் தூண்டப்பட்டவர்கள் தான் எகிப்து நாட்டின் அரசராக இருந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள். ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹுடைய எழுச்சிமிக்க உரைகளால், உபதேசங்களால், உணர்வு பூர்வமான அந்த தூண்டுதலால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா. மத்திய ஹலீஃபாக்களின் அரசு அது ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் இருந்தபோது மிகச்சிறிய படையுடன் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா சிலுவை யுத்தக்காரர்களுக்கு எதிராக படை நடத்தினார்கள். அவர்களிடமிருந்த ஒவ்வொரு நகரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிக் கொண்டே வந்தார்கள். இவர்களது போர்படை தளபதிகள் ஒருவராக முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களது ஒரு மகன் அப்துல் அசீஸ் அவர்கள் இருந்தார்கள் என்றும், இன்னொரு மகன் மூசாவும் அந்த படையில் இருந்தார் என்றெல்லாம் வரலாறு கூறுகிறது. இறுதியில் அக்டோபர் 2, 1197 அன்று, அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 அக்டோபர் 2 நேற்றைய தினம் பலஸ்தீனத்தை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்கள் கைப்பற்றினார்கள். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஹிஜ்ரி 581 மியராஜுடைய நாளில் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி அதை சுதந்திரத்திற்குரிய பூமியாக மாற்றினார்கள். சுமார் 950 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது போல் முஸ்லிம்களின் வலிமையை பறைசாற்றுகின்ற ஒரு தலைமை இப்போது முஸ்லிம்களுக்கு தேவைப்படுகிறது. அது எத்தகைய தலைமை? அரசியல் ரீதியானதா, ஆன்மீக ரீதியானதா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய ஒரு இஹ்லாஸ் நிறைந்த, இழையச்சம் நிறைந்த, அல்லாஹ்விற்காகவே என்று தூய சிந்தனையுடன் கூடிய நல்லடியார்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். அத்தகைய நல்லவர்களை ரப்பு பொறுக்கி எடுத்து இந்த சமூகத்திற்கு பொறுப்பாளர்களாக அல்லாஹ் தர வேண்டும். அதன் வழியாக இந்த சமூகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாமெல்லாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ஏறக்குறைய 950 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இன்றைய நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த அந்த மகான், அதற்கு காரணமாக இருந்த அந்த மகான் அவர்கள் நினைவு நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். யா அல்லாஹ், இது போன்ற நல்லடியார்களை ஏற்படுத்தி மக்களுக்கு தெளிவான விஷயங்களை சொல்வதற்கும், மக்களிடத்தில் உண்மையான சத்திய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கும், தீரமிக்க ஆட்சியாளர்களை, பொறுப்பாளர்களை அல்லது தீரர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்தை
வழிநடத்துவதற்கும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களை பாதுகாப்பதற்கு தேவைப்படக்கூடிய நல்ல சந்ததியை, இறையச்சமிக்க சந்ததியை, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்த சந்ததியை, பேணுதல் நிறைந்த சந்ததியை, ஒழுக்கம் நிறைந்த சந்ததியை, கற்பு நிறைந்த சந்ததியை, எல்லா விதமான ஆற்றல் நிறைந்த சந்ததியை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வருங்காலங்களில் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி தருவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்கின்றோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. صدق الله العظيم.